மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மும்பையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சுரங்கப்பாதைகள், சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நாக்பூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாக்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் விபின் இடான்கர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் குஜராத் மாநிலத்திலும் பருவமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் சௌராஷ்டிராவில் கடற்கரையோர பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான போர்பந்தர் தண்ணீரில் மூழ்கியது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே, நாசிக், தானே, பல்ஹர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் குஜராத் மற்றும் கோவா மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒடிஷா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஆந்திரா, குஜராத்தின் கட்ச் மற்றும் சௌராஷ்டிரா மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறார்கள் என்ற திட்டம் தெரிந்தே கொலை கும்பலுக்கு பண உதவி செய்ததாக கைது செய்யப்பட்ட பெண் தாதா அஞ்சலை பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை சென்னையில் நேற்று கைது செய்யப்பட்டார். கொலை கும்பலுக்கு அஞ்சலை பண உதவி செய்ததாக கூறப்படும் நிலையில் அவரது வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அஞ்சலையின் வங்கி கணக்கிலிருந்து யாருக்கெல்லாம் பணம் சென்றுள்ளது என காவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தனது காதலன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை பண உதவி செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அஞ்சலையிடம் காவல்துறையினர் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தே பண உதவி செய்ததாக அஞ்சலை வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என்பதால் தொடர்ந்து அஞ்சலையிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர் கனமழை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்காக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஐயாசாமி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு வார விடுமுறை நாளான சனி, ஞாயிறுகளில் அதிகமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் நிலையில் இன்று அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக காணப்பட்டு அனைத்து சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வாரந்தோறும் சனி, ஞாயிறுகளில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் இடமாக இந்த சுற்றுலாத்தலம் உள்ளது. ஆனால் இந்த கனமழை கடும் குளிர் நிலவுவதால் இன்று சுற்றுலா பயணிகள் இன்றி பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. இதேபோல் உதகை அரசு ரோஜா பூங்காவிலும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த மழையின் தாக்கமும் குளிரும் நிலவுவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. அதே நேரம் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பதும் குறைந்துள்ளது. சென்னை எழிலகத்தில் 5 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வருஷம் மாதிரி மழை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி அதை சந்திக்க போறோம், அதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அவர் ரெடி இங்க இந்த இடத்துல ஏராள இந்த அரேஞ்ச் பண்ணுவோம், சிறுவைகுண்டத்தில் இந்த ஏற்பாடு நாங்க அட்வான்ஸ்ல பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முழுசாக நம்ம அந்த நரேட்டிவை இப்போ மாத்திரம். உதாரணம் ஒரு மழை வந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு ஃப்ளட் எதிர்பார்த்து அதுக்கு முன்னாடி நாங்க ரெடியா இருப்போம். அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் இப்போ நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங். உதாரணமாக இது ஒரு ரியல் டைம் எப்படின்னா, இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் இருக்கு. உதாரணமாக அந்த பூண்டி, அந்த செம்பரம்பாக்கம், அந்தந்த ஏரியோட கேட்ச்மெண்ட்ல நம்ம அந்த ரெயின் கேஜ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரியல் டைம் எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு பரப்பளவு இருக்கு, அந்த அளவுக்கு மழை பெய்யும் போது அந்த பரப்பளவுல இருந்து எவ்வளவு தண்ணி அந்த ஏரியில இருக்கும், அந்த ஏரியில ஏற்கனவே எவ்வளவு தண்ணீர் இருக்கு, கூடுதலாக எவ்வளவு தண்ணீர் வரும், அதனால அந்த ஏரியில இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியே வரும்.
ஸோ அதெல்லாம் கணக்கு எடுத்து அட்வான்ஸில் எவ்வளோ மழை இருந்தால் இந்த அளவுக்கு இந்தந்த பகுதியில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ரியல் டைமாக அதை நமக்கு தெரியும். புதிய அவசர கால கட்டிட பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.